ஆந்திரா வந்திருக்கோம். ஏன்னா இந்த புயல்லையும் ஆந்திரா போயிருக்கியான்னு கேட்டிங்கன்னா சுச்சுவேஷன் போய் தான் ஆகணும். அதனால் ஆந்திரா வந்துட்டோம். லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. டேம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்புறம் நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, வெளில போகாதீங்க. சென்னையில் ஃப்ளெக்ஸ் இருக்குன்னாங்க. செம்பரம் பக்கம் ஏறி வேறு தப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்களா. ஹாய் கைஸ், சினிமாட்டிக் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதில். ஏன்னா நான் அப்போ வந்து நான் எதுவுமே பேசலை, அதனால் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை வேறு. லொக்கேஷன்லாம் சூப்பராக. நீங்கள் வேணால் அங்கே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ்லாம் சுற்றி அப்படியே அந்த மலையை சுற்றி அப்படியே சூப்பராக அழகாக இருந்தது. நான் போகலாம் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்குது. டேமில் அவ்வளோ தண்ணிங்க. அன்றைக்கி தண்ணி திறந்து விட்டதுனால ஊத்துக்கோட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு ஃபுல்லாக சுற்றி க்ளவுட்ஸ் தான். செம்மையாக இருந்தது. புயலப்பவும் போனோம், சூப்பராக இருந்தேன். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து பிச்சாட்டூரில் தான் இருக்குது டேம். இது லொக்கேஷன் சூப்பராக இருக்குண்ணா. கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த டேமில் தண்ணி திறந்தனால திருப்பதி போகிற ரூட்டில் வந்து அந்த தரப்பாலம் ஒன்று இருக்குது. அந்த தரப்பாலமே ஃபுல்லாக தண்ணி மூழ்கிடுச்சு. அதை காட்டுறேன், போயிட்டு நம்ம இங்கே பார்த்துட்டு போயிடலாம். எல்லோருமே ஃபேமிலியாக தான் வந்தாங்க. சூப்பராக இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி போகும்போது ஃபுல்லாக செம்ம காற்றுங்க. பைக்கே ஓட்ட முடியல, அந்தளவுக்கு காற்று. எப்படியோ வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பழைய டேம். அது தூண்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக கட்டுருக்காங்க தெரியுமா. இப்போ கட்டின புது டேம் வந்து சிம்பிளாக கட்டுருக்காங்க. பழைய டேம் வந்து ஃபுல்லாக சைடில் தூண் வச்சு அந்த காலத்தில் கட்டின மாதிரி சூப்பராக இருந்தது. வரலாங்க, ஃபேமிலியாக வரலாம். ஏன்னா பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், ஃபுல்லாக அந்த லொக்கேஷனை பாருங்கள், அந்த லுக்கை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ரைட்டில் ஃபுல்லாக தண்ணி, நல்லா காற்று. நான் அன்றைக்கி போகலன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாகவே தண்ணி திறந்து விட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இப்போ வந்து அங்கே நடந்து வராது பார்த்தீங்களா, அவர் வந்து இன்னும் தண்ணி திறந்து விட போகிறாங்க. ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி இன்னும் அதிகமாக திறக்கிறாங்க. எவ்வளோ இன்னும் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா, இப்போ கோப்ரோவில் இருக்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரில. நான் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது. அது ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டு, பயமாக தான் இருந்தது அது பார்க்குறதுக்கே. அந்தளவுக்கு வேகமாக போயிருந்தது. அதான் ஏதோ தண்ணி வந்து பூமியிலேருந்து குப்பிளிச்சு தண்ணி வெளில வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக மாட்டினா அவ்வளோதான், ஆளே அவ்வளோ இழுத்துன்னு போயிடும். லுக்கு பாருங்கள், சுற்றி மழை தான். ஆந்திரானாவே இப்படி தான். நம்ம ஏரியாலலாம் இது மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். சென்னையிலேருந்து கிட்ட தான் இது. பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். கிட்ட தான், சின்ன ரைடு தான் அது. ஏன்னா ஒன்று ரைடில் ஃபுல்லாக எதுவுமே நான் கவர் பண்ணிட்டேன். என் கேமரா ஃபுல்லாகவே பேக்கில் தான் இருந்தது. சேஃப்டியாக எதுவுமே ரெக்கார்ட் சுத்தமாக பண்ண முடியல. ஏன்னா செம்ம மழை வேறையா, அதனால் நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணேன். சரி தான் இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், இதை மட்டுமாச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ கூட நான் ஆடியோ ஃபுல்லாக சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணேன். சின்ன இடத்துல எதாவது கிளிப் பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணேன். அதெல்லாம் இப்போ நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி போகிறது தான். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சைட் வியூ. டேமில் வந்து சும்மா சின்ன வாக் பண்ணேன். அப்போ கூட போலீஸ் வீட்டில் ஜீப் பின்னாடியே வந்துச்சு. ஏன்னா சேஃப்டி முக்கியம் இல்லை, மேலே கூட நிற்கக்கூடாதுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி திறந்து விட்டாங்க. நாங்கள் போகிறோம், அப்போ தான் தண்ணி திறந்தே விட்டாங்க. அதனால் போலீஸ் நிற்கக்கூடாதுட்டாங்க. அதனால் உடனே கிளம்பிட்டாங்க. ஷார்ட்ஸ்லாம் கம்மியாக தான் எடுத்தோம். ஆனால் இப்போலாம் நீங்கள் போகலாங்க, நீங்கள் போலீஸில் எதுவும் தடுக்க மாட்டாங்க. போய் தாராளமாக பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்களா ஜீப்பு. இது நாங்கள் ரிட்டன் கிளம்பும் போது அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள், இதை மிஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட்டு ஷார்ட்ஸ், மறக்கவே மாட்டேன் இதெல்லாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது லொக்கேஷன். கொஞ்ச நாள் வீடியோ இல்லாமல் வந்திருக்கோம். ஏன்னா எடிட்டிங் பண்ண முடியல அந்த நேரத்தில். ஏன்னா சிஸ்டம் இல்லை, எடிட்டிங் பண்ண முடியல. சரி இப்போ நான் ஃபோன் வாங்கிட்டேன், அந்த ஃபோன்லேயே பண்ணலாம். என்ன ஃபோன் நான் அப்புறம் சொல்கிறேன். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கின ஃபோன், புது ஃபோன் கூட இல்லை, செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான்.
அண்ணன் கிட்ட தான் வாங்கியிருக்கேன் சும்மா யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக வரும். லேப்டாப் வாங்கிட்டேன்னா டெய்லி போடுவேன். ஸோ அதுக்காக மட்டும் தான் வெயிட்டிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன், லேப்டாப்பில் எடிட் பண்ணல. லெஃப்ட்டில் பாருங்கள், அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி திறந்து விட்டது டேமில். அது வந்து சுற்றி இந்த இடத்துலலாம் வருது. இங்கே பார்க்குறது கம்மியாக இருக்கும், ஏன்னா இந்த இடம் வந்து இறங்குற இடம் வந்து பழைய டேம்லேருந்து இறங்குறோம் நம்ம. இந்த இடம் தாங்க செம்ம காமெடி. தம்பி வீடியோ எடுத்துருந்தான் கேமராவில், நான் ஃப்ரெண்டில் போகிறேன் பைக்கில். சரி அவர் என்ன சொன்னார், ஆழம் கம்மியாக தான் இருக்கா, நீங்கள் கிளம்புங்கப்பா போங்கப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாரு. போகிறேன் தண்ணி பாதி தூரம் வந்துச்சு. நான் பாருங்கள் வண்டி எவ்வளோ ஃபுல்லாக பாதி டயரே முடிச்சு பாருங்க. இன்னும் சென்டராக போனால் ஒன்றும் கம்மியாது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் என்னடா ஐயோ கண்டிப்பாக இன்றைக்கி காலை வச்சுன்னு கீழே நினச்சேன். என்ன இருக்கும் எது இருக்கும் ஒன்றும் தெரியாமல் அப்படியே போனோம் வண்டியில். இது மாதிரி மட்டும் போகவே விடாது, ஏன்னா எந்த இடத்துல எவன் பணம் வண்டி வச்சுருப்பான் தெரியாதுல்ல. ஆந்திரா வந்திருக்கோம், முன்னாடியே சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆந்திரா வந்துட்டோன்னு. வரும்போது பிளாக் எடுக்க முடியல, செம மழை, கேமரா ஃபுல்லாக பேக்கில் தான் இருக்கும், அதனால் எடுக்க முடியல. பாலத்துக்கு மேலே தண்ணி போகுது, பார்க்கலாமா வாங்க. டேம் திறந்துருக்காங்க, அந்த பிக்சர்ஸில் பார்ப்பீங்க. ஃபுல்லாக தண்ணி மேலே டேம் மேலே தண்ணி போகுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுற பாலம் இது, ஃபுல்லாக தண்ணி போகுது. ஐயோ இந்த வீடியோ எடுக்கும்போது பயந்து தான் இருந்தேன், ஏன்னா போலீஸ் பக்கத்துலேயே இருந்தார். அவர் எப்படியும் விட்டார், எதுவுமே சொல்லலை. நான் சொல்ல பயந்து போயிருந்தேன். சரி அதனால தான் எதுவுமே பேசவே இல்லை. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற ரோடு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் இது ஸ்ட்ரெயிட்டாகவே திருப்பதி போனால் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக திருப்பதி போகிற ரோடு தான், இது ரோடு தான். அது ரோடு மேலே தான் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ அது நீட்டுக்கும் திருப்பதி ரோடு இருக்குது. சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. அதே மாதிரி விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கும், ஃபுல்லாகவே சுற்றி வயல் தான், எங்கே பார்த்தாலும் வயல். இது பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம் ஃபுல்லாக. இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக வந்தோன்னா கரும்பு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஹைட்டு வருது. டிசம்பர் எண்ட்லலாம் அறுத்துடலாம், நல்லாயிருக்கும். ஆந்திராலே வேறு லெவலில் இருக்குங்க. ஆந்திராவே ஃபுல்லாக வயல்வெளி. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் வருதுன்னு பார்க்காதீங்க, நான் தான் ஸ்கூட்டியில் வந்திருந்தேன். என் தம்பி என் வண்டி ஓட்டுறானா, சரி நம்மளும் ஸ்கூட்டி ஓட்டினதில்ல அவ்வளோ, சரி வந்து வண்டி வாங்கி ஸ்கூட்டி ஓட்டணும். ஓகே கைஸ், பாய். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.